to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோபு 42 அதிகாரம் 12 வசனம். Job chapter 42 verse 12. யோபு 42 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே யோபின் முன்னிலைமை யோபின் பின்னிலைமை என்று இரண்டு நிலைமைகள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Here there are two ends of Job, which is the beginning end and the latter end cited of him. ஒரு குறிக்கப்பட்ட காலம் அவனுக்கு முன்னிலைமையாக இருந்தது. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அவனுடைய வாழ்க்கை பின்னிலைமை என்று அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. For a particular portion of his life it was the beginning and the particular portion was the latter end. அவனுடைய முன்னிலைமையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய பின்னிலைமையும் அதைவிட இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. His former end was also blessed, likewise his latter end was also blessed. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இரண்டு அனுபவங்கள் இருக்கிறது, இரண்டு நிலைமைகள் இருக்கிறது. Even in our lives we have two aspects of life and two states. ஒன்று ரட்சிக்கப்படுவதற்கு முன், அடுத்து ரட்சிக்கப்பட்ட பின். One is the life before salvation and secondly is the life after salvation. ஒன்று அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு, மற்றொன்று அபிஷேகம் பெற்ற பின்பு. One is the life before anointing and one is the life after anointing. ஒன்று ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு, மற்றொன்று ஊழியத்துக்கு வந்த பின்பு. One is the life before coming to ministry, secondly is the life after ministry. இப்படி இரண்டு நிலைமைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். Like this we can see two states in everyone's life. ஒன்று பிந்தினது, ஒன்று முந்தினது, மற்றொன்று பிந்தினது. One is the former and the other is the latter. நம்முடைய முன்னிலைமை எப்படி, நம்முடைய பின்னிலைமை எப்படி? How was a former portion and how is a latter portion? ஒரு சிலருடைய பின்னிலைமை மிகவும் மோசமானதாக மாறினதாக வேதம் சொல்லுகிறது. The word of God cites of certain of their latter ends to be worse. ஒரு சிலருடைய பின்னிலைமை மகிமையாக மாறினதாகவும் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God also describes some of the latter ends to be glorious. நம்முடைய வாழ்வின் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for us to learn as to how our latter end should be found. ஒரு மனிதனுடைய முன்னிலைமையையும் கர்த்தர் கண்டிருக்கிறார், அவனுடைய பின்னிலைமையையும் அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். The Lord has seen the former end of a person, he is also seeing the latter end. ஆனால் பிசாசோ அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை மோசமானதாக மாற்ற அவன் கருத்துள்ளவனாய் இருக்கிறார். But Satan is more cautious to change the more better than former than the latter end. நம்முடைய தற்போதைய நிலவரம் என்ன? What is our present state of life? நம்முடைய முன்னிலைமையில் இருக்கிறோமா, பின்னிலைமையின் வாழ்விலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். We have to consider and see if we are in our former state or if we are found in the latter state of our life. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய நிலைமையை குறித்து உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். Today many of them are without feeling about their state. அநேகருக்கு விழுந்த நிலவரம் தெரியாது. Many of them do not know their fallen state. தான் என்ன நிலவரத்தில் இருக்கிறோம் என்று அநேகருக்கு புரியாது. Many of them do not know in what state they are found in. அப்படிப்பட்ட ஒரு மன ரீதியிலே இன்றைக்கு சபையிலே அநேகரை சத்துரு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். Satan is deceiving people of the church in such a way that they are not able to understand. சிம்சோனுக்கு தன்னிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை போனது அவனுக்கு தெரியவே தெரியாது. Samson did not understand the power of God leaving him. ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சபை தான் விழுந்து போனது நிலவரம் என்ன என்று அதுக்கு தெரியாது. When we read in Genesis, we can see of a church which does not know its fallen state. அதை குறித்து அந்த சபை உணர்வற்றதாக இருந்தது. That church was not having any feelings about that at all. இப்படி உணர்வில்லாத சபைகளும் உணர்வில்லாத ஆவிக்குரியவர்களும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் அதிகமாக காணப்படுகிறார்கள். Like this we can see feelingless churches and feelingless people in the Christian world. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு நிலைமைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. When we see here two states are being cited. நம்முடைய முன்னிலைமை எப்படி இருந்தது, பின்னிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோம். How was our former state and how do we desire latter end to be? நான் முதலாவது மோசமான மூன்று பின்னிலைமைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். Firstly, I would want to say about the worst latter ends of three people. அடுத்து மகிமையான ஒரு நான்கு காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். Nextly, of four glorious latter ends. அடுத்து தேவன் உங்களுக்குள்ளே செய்ய போகிற ஒரு காரியத்தையும் சொல்லி முடிக்கிறேன். And I want to say about the state what the Lord wants to do in you. யோபுனுடைய சரித்திரத்தை அப்படி நாம் நிறுத்திக் கொள்வோம். Let us stop with the history of Job. மத்தேயு 12 அதிகாரம், Matthew's Gospel chapter 12. 45 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, reading verse 45. மத்தேயு 12:45.
திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளை ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கெடுதலா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இங்கே நான் பார்க்கும் பொழுது 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே அந்த ஆவி குடிபுகுந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here we see that it is taking 7 more other spirits that is wicked than himself and it is dwelling there. ஒரு ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து அவனுடைய வாழ்வை சீர்குலைத்துக் கொண்டே இருந்தது. One spirit being in a man was making his life to go astray. அது ஓரளவு கேடாக அவனை மாற்றிக்கொண்டே வந்தது. That was making him a more wicked person. அந்த ஆவி அவனுக்குள்ளே இருந்து அவனுடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் போல அழித்துக் கொண்டே வந்தது. That wicked spirit within him was making him as a slow poison. ஆனால் கிருபையாக தேவன் அந்த ஆவியை சந்தித்து அந்த மனிதனை அந்த ஆவியின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார். But graciously the Lord met him and delivered him of that unclean spirit. அந்த ஆவி புறப்பட்டு போய்விடுகிறது. That spirit left from him. அந்த ஆவி அவனை விட்டு போன பின்பு அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. When that spirit departed from him, his life totally changed little by little. அந்த மனிதனை ஒரு வீடு என்று அந்த இடத்திலே இயேசு சுட்டிக்காட்டுகிறார். That man is depicted as a house by Jesus Christ. அந்த மனிதனை குறித்து வீடு என்றுதான் அங்கே வர்ணித்திருக்கிறார். That man is described as a house. அது அந்த மனிதனை விட்டு புறப்பட்டது. That spirit left from him. மறுபடி தான் விட்டு வந்த வீட்டுக்கு, அதாவது அந்த மனுஷனுக்குள்ளே மறுபடியும் பிரவேசிக்க வகை தேடினது. Again it wanted to enter into the house from whence that is in the man that came out from. இப்பொழுது 44ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, now reading in verse 44, அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கப்பட்டதாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் இருந்தது. That house seemed to be empty, swept and garnished. இந்த 3 தன்மைகளிலே அந்த வீடு காணப்பட்டது. That house was found in these 3 aspects. இப்பொழுது இந்த ஆவி என்ன செய்தது? Now what did the spirit do? மறுபடியும் நாம் தனியாக உள்ளே புகுந்தால் மறுபடியும் துரத்த வாய்ப்பு இருக்கிறது. Now if it has to go alone inside, then he would chase it again. ஆனபடியால் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்துக் கொண்டதாம். Therefore it invited 7 other spirits which is more wicked than himself. 1 + 7. Now it is 1 + 7. இப்போ 8 ஆவிகளை அது அழைத்து 8 ஆவிகள் உள்ளே வருகிறது. Now 8 spirits are entering in. இப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறுகிறது. Now the last state of that man is worse than the first. ஏன் அந்த வீட்டுக்கு மறுபடி வர வாய்ப்பு கிடைத்தது? Why did it get a chance to come back into that house again? அந்த வீடு வெறுமையாக்கப்பட்டிருந்தது, இல்லாவிட்டால் பெருக்கப்பட்டிருந்தது, ஜோடிக்கப்பட்டிருந்தது. That house seemed to be empty, swept and garnished. எல்லாத்தையும் பெருக்கி எடுத்துட்டாங்க. He swept and completely fell like anything. It was garnished well. ஆனா வீட்ல யாரும் இல்ல. வீட்ல யாரும் இல்ல, ஆள் இல்ல. But who is not found in that house? Man is not found. இது எதை காண்பிக்கிறது? What does this show? இந்த வீடு பெருக்கப்படுகிறது, வெறுமையாக்கப்படுகிறது, ஜோடிக்கப்படுகிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் இவைகளை காண்பிக்கிறது. This experience of being empty, swept and garnished of this house shows the experience of salvation and baptism. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரவில்லை. But the Holy Spirit does not come in. பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த திருத்துவத்திலே 3வது பகுதி ஆழ்த்தத்துவமானவர் உள்ளே இல்லாதபடினால் இந்த ஆவி இன்னும் பொல்லாத 7 ஆவியை அழைத்துக் கொண்டு வருகிறது. The third person of triunity, which is the Holy Spirit, is not inside. Therefore this spirit is inviting 7 other spirits. பிசாசு நம்மை விட்டு போகிறது சுலபம், ஆனா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப அது புறப்பட்டு போகிறது கடினம். For the evil spirit to go out of us is very easy, but if you should give room for it again, then for it to go back is very difficult. அது நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். That you should be very careful about. இப்போ ஒரு வியாதி வருதுன்னு வெச்சுக்கோங்களேன். Suppose a sickness is coming to you. சில மோசமான வியாதிகள், ஜாண்டிஸ் ன்னு சொல்லுவாங்க, டைபாய்டு சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் சில வியாதிகள் இருக்கு. அது திரும்ப வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மனுஷனுடைய பாதிப்பு என்னது? அதிக பாதிப்பாக மாறி விடுகிறது. Some terrible sickness like jaundice and typhoid, if it returns back, then the effect will be more worse. அது திரும்பி வரும் பொழுது இன்னும் அவனை அதிக பலவீனப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். When that comes back into him again, it will make him more weakened and he will be more. நாம் ஒரு பிசாசு துரத்தப்பட்டவர்கள், ஆனால் மறுபடியும் அதற்குரிய வாய்ப்பை நாம் கொடுத்து விட்டால், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் மறுபடியும் அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்தா அது 8 ஆவியோடு உள்ள வந்து நம்முடைய வாழ்வை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிடும். An evil spirit has been cast away from us, but if we do not give room for the Holy Spirit, then it brings more 8 other spirits and make it more worse. இந்த 7 ஆவிகளை நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். I told you of these 7 spirits last week. ஒன்னு போய் எத்தனை எழுதிட்டு வருது? 7 ரதம் போல எழுதிட்டு வருது. One goes and brings 7 more other spirits. அதனால தான் சில விசுவாசிகள்
இந்த சபைக்குள்ள வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப விகரஸ் ஆயிடுவாங்க. காரணம் இவங்களுக்குள்ள முதல்ல இருந்தது ஒரு ஸ்பிரிட், இப்ப சபைக்குள்ள வந்து ஒரு தெளிவில்லாமலே சபையில் பயணம் படும் பொழுது என்ன ஆவி வந்துருது, இன்னும் 7 ஆவி வருது. இவன் சபைக்குள்ள இப்ப இருக்கிறான், ஆனால் அவனுடைய நிலைமை மிகவும் கேடுள்ளதாய் இருக்கிறது. That is why some believers, when they come newly into the church, they feel to be somewhat better, but later they will be vigorous because they are not giving room for this Holy Spirit to operate in them. Therefore, they are later and becomes worse. இப்படிப்பட்டவங்கள மத்த இந்த சபையார் பார்க்கும்போது இந்த சபைக்கும் போய் இவனுடைய வாழ்க்கை என்ன செய்யல, மாறலன்னு சொல்றான். ஆனா மாறாததுக்கு காரணம் யாருன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். When the other church people looks at him, they say that even going to this church is not changed. We only know the reason for it. பெந்தேகோஸ்துக்கு போனாங்க, முதல்லயும் இப்படித்தான் இருந்தான். இப்ப போன பிறகும் கொஞ்சம் கூட பேச்சுல மாற்றம் இல்ல, பார்வையில மாற்றம் இல்ல, செயல்ல மாற்றம் இல்ல, எல்லாம் அதை விட மோசமா இருக்கு. அங்க போய் அவன் என்ன கத்துக்கிட்டான், என்ன சொல்லி கொடுக்கறாங்க, இப்படித்தான் மத்தவங்க சபையை பத்தி பேசுவாங்க. ஆனா இந்த ஆளு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு ஆவியானவருக்கு என்ன செய்யல, இடம் கொடுக்கல. அதனால பொல்லாத 7 ஆவி உள்ள வந்திருக்குன்னு நமக்கு மட்டும் தான் சத்தியம் தெரியும். This is how the people of the other churches accuse the church, saying that he's gone to Pentecost, but there's no change in his walks and talks because he is being emptied and he is swept and garnished, but he did not allow the Holy Spirit to operate in him. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, now you think நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, how is our state? வரதுக்கு முன்னால நமக்கு பிசாசு, செய்வன, ஏவலு, பில்லி சூனியம், தகடு, இப்படி பலவிதமான பொல்லாத ஆவிகளுடைய போராட்டங்கள் இருந்துச்சு. இப்ப இங்க வந்த பிறகு பில்லி சூனியம் இல்ல, தகடும் இல்ல, ஆனா ஆவி மட்டும் நமக்குள்ள எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்திருக்கு. Before coming into this church, we have been affected by the evil spirits and sorcery and divination, but there is no sorcery and divination now, but the evil spirits are attacked. இப்ப யாரும் செய்வன செய்யல. Now nobody is doing witchcraft. ஏன்னா அது அந்த அடிமைத்தனம் முறிவு உண்டாகி விட்டது. Because there is a destruction to it. அத கர்த்தர் அழிச்சிட்டாரு. The Lord has destroyed it. ஆனா இப்ப நம்முடைய character இன்னும் ஒஸ்டா மாறிடுச்சு. But now the character has been worse. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for it? நாம நம்முடைய வீட்ல ஆவியானவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்காதனால இந்த ஆவிகள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆவியோடு உள்ள வந்து இப்ப சபைக்குள்ள இருக்கிறோம், ஆனா பயங்கர கொடூரமா மாறிவிட்டோம். Because we have not given for the Holy Spirit to operate within us, now we are in the church, but more worse spirits are operating within us. அந்த மனுஷனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறுகிறது. The last state of that man is worse than the first. அடுத்ததாக Nextly, 2 பேதுரு 2 அதிகாரம் 2 Peter chapter 2 20 வசனம், verse 20. 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். இங்கே இது ஒரு அருமையான ஒரு சத்தியம். This is a good truth. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அதிலே சிக்கிக் கொண்டால், For if they have escaped the pollutions of the world through the knowledge of the Lord and Savior Jesus Christ, if they get again entangled in it, அவர்களுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதா இருக்கும். the latter end of them is worse than beginning. அது பிசாசினால உள்ள போராட்டம். It is the effect of the spirit. கேரக்டர்ல உள்ள போராட்டம். Now this is the effect of the character. பாவத்தை நம்ம எதெல்லாம் விடுறோமோ, whatever we are leaving in அந்த us, பாவம் எல்லாம் தலை தூக்கி சமயம் பார்த்து போராடிட்டே இருக்கும். those sins are seen for the time and for its trial. அது எப்படியாவது உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணும். Somehow it wants to enter in. கோபம் வேண்டான்னு விட்டுறோம். We leave our anger. எரிச்சல் வேண்டான்னு விட்டுறோம். We leave our jealousy. சில இச்சைகளை வேண்டாம், ஆசை இச்சைகளை எல்லாம் விட்டுறோம். Some lusts we leave, saying we do not want. சில காரியங்களை எல்லாம் சிலுவையில அறைஞ்சிரோம். Some things we are crucifying on the cross. சில காரியங்களை பலிபீடத்துல வச்சிரோம். Some things we are laying in the altar. சில காரியங்களை பொருத்தனை பண்ணி விட்டுறோம். Some things we are making a promise and leaving it. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலேன்னு சொல்லுகிறது, ஆண்டவரை அறிகிற அறிவில வரும் பொழுது நமக்கு இந்த உலகம் எல்லாம் குப்பையா தென்படும். The knowledge of the Lord Jesus and Savior Jesus Christ means when we have the knowledge of Christ, everything in the world will seem as dust. இதைத்தான் நீங்க பிலிப்பியருக்கு நிருபம் 2 அதிகாரம் 7 வசனம் 8 வசனங்களை நீங்க பார்க்கலாம். That is what we read in Philippians chapter 2 verses 7 and 8. பிலிப்பியர் 3:8ல நீங்கள் இதை பார்க்கலாம். In Philippians 3 verse 8 you can see. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். For the excellency of the knowledge of Christ Jesus my Lord, I have suffered loss of all things and count as dung. அறிகிற அறிவுங்கிறது பிரதிஷ்டையினுடைய மேன்மையை காண்பிக்கிறார். The knowledge of knowing him shows the heights of பிரதிஷ்டை பண்ணி நம்ம எல்லா பாவங்களையும் அசுத்தங்களுக்கும் தப்பி ஓடி வந்துகிட்டே இருக்கிறோம். We are consecrating everything and are escaping every sin and lust. இது வேண்டாம்,
We say we do not இது want this. தேவையில்லை, We do not want this. இதுல நம்ம தலையிட வேண்டாம், We do not want to interfere. இது நமக்கு தகுதியா இராது, This is not worthy to இது us. தெய்வீகமா இருக்காது, This is not divine. இது தேவனுக்கு புறம்பானது. This is something other to இப்படி godliness. ஆவியானவரும் தேவ வசனமும் நம்மோடு போராட சில காரியங்களை வெறுக்கிறோம், ஒதுக்குறோம், தள்ளி விடுறோம், வேண்டான்னு தள்ளி விட்டு வந்துடுறோம். Like this, God and the Holy Spirit is striving with us, and therefore we cast away certain things saying we do not want. ஒரு லிமிட்டுக்கு வரும்பொழுது உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம தப்பி விடுகிறோம். After a certain limit, we are escaping the uncleanness of this world. அப்படி தப்பினவர்கள் Those of them who have escaped, மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு அந்த வல்லமையினால் இவர்கள் ஜெயிக்கப்பட்டால், if they are caught into it and being empowered by those powers, அவனுடைய நிலைமை பின்னிலைமை எப்படி இருக்கும்? how is this? மிகவும் கெடுலதா இருக்கும். It is more worse than the beginning. இதைத்தான் அங்கே பேதுரு சொல்றாரு, நாய் தான் கக்கினதை தின்ன போய்விட்டதுன்னு. அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் 2 பேதுரு 2:22 அதை சொல்லுகிறார். That is what in 2 Peter 2:22 it says that as a dog returned to its own vomit, நாய் தான் கக்கினதை தின்ன போய்விட்டது, the dog returned back to its own vomit, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரள போய்விட்டது, and the soul that was washed to her wallowing in the mire. இந்த ஜீவியத்துக்கு நம்ம திரும்பி போக கூடாது. We should not go back to this life anytime. இது ஒரு பின்மாற்றம். This is backsliding. நான் ஒரு புக்ல படிச்சேன், I read in a book, விழுகை வேறு பின்மாற்றம் வேறு. falling is different and backsliding is different. விழுகைக்கு மன்னிப்பு உண்டு, பின்மாற்றத்துக்கு மன்னிப்பு இல்லை. For falling there is forgiveness, for backsliding there is no forgiveness. இப்படி ஒரு புக்ல படிச்சேன். Like this I read in a book. விழுகைக்கும் பின்மாற்றத்துக்கு வித்தியாசம் உண்டு. The differentiation between falling and backsliding. ஒரு பாவத்துல விழுந்துட்டானா அவனுக்கு தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. When one has fallen in sin, there are chances for to lift ஆனா him up. பின்மாறி போனவனுக்கு திரும்பி வர்றதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு இல்லை. But to the one who is backslidden, there's no opportunity to come back. அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. For that they give an explanation. தாவீது பாவத்துல விழுந்தா மன்னிப்பு கிடைத்தது, அது விழுகை. ஆனா சவுலுக்கு வந்தது நீண்ட காலம், அது பின்மாற்றம். David fell in sin, but there was forgiveness for his sin. But what happened to Saul is what was prolonging for a long time. பேதுரு மறுதலித்தான், அது அவனுடைய சூழ்நிலையின் விழுகை. Peter denied, but it was the falling of a situation. ஆனா யூதாசுக்குள்ள வந்தது பின்மாற்றம். But that which came into Judas is backsliding. அதனால அவனுக்கு என்ன கிடையாது, மன்னிப்பு இல்ல. Therefore he had no forgiveness for it. இல்ல என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? விழுகை வேறு பின்மாற்றம் வேறு. Falling is different from backsliding. விழுகைங்கிறது சடனா. Falling is suddenly happening. இப்ப ஒரு பிள்ளை போகுது, இல்ல நம்ம போறோம், திடீர்னு நமக்கு என்ன வந்துருது, விழுந்துறோம். A child is going or we are going, suddenly we fall. உடனே எல்லாரும் பரிதாபப்படுவாங்க. Immediately all of them have anticipation towards us. நாம வேகமா யாரும் பாக்குறதுக்குள்ள எழும்புறோம்னு தட்டப்பட்டன்னு எழும்பிடுவோம். We too want to lift up and get up before others see. நாம உடனே மத்தவங்க வந்து தூக்கி விட்டுருவாங்க. Others will immediately lift us up. ஆனா பின்மாற்றம் என்ன? But what is backsliding? தம்பி பள்ளம் இருக்கு, There is a pit there. விழுந்துராத, Don't go fall. நீ போகாத, Don't go there. நீ இப்ப விழுந்து செத்து போயிடுவ, You will fall down and die now. அவசியம் இல்லாம அங்க போகாத. Unnecessarily don't go இப்படி there. ரோட்ல போறவன் வர்றவன் எல்லாரும் ஓதி 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 அது வாட்டுக்கு போய் பொத்துன்னு போய் விழுறான் பாருங்க. அதுக்கு பேர் என்னது? கண்ணு இருந்தும் குருடன். Like this, those of them who are cautioned like காது this, இருந்தும் செவிடன். they are like the deaf who's having ears. எவ்வளவு எச்சரிப்பு கிடைத்தும் தேவ எச்சரிப்பு கொடுத்தோம் என்னெல்லாமோ உணர்த்தியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, போய் விழுந்துறது. Being cautioned of God in every way, there's no use, is going and falling. நீ செய்கிறதை செய் அப்படின்னு யூதாசுக்கு சொல்றாரு. புத்தி வர வேண்டாமா? When God, Jesus is asking Judas to do what he has to do. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. நானான்னு கேட்டியா, நீதான் சொன்னாரு, அப்போ உனக்கு புத்தி வரலையா? When he is telling that one of you will show me, and when he asked, is it I, should you have sense that I? இந்த கடினப்படுத்தின பிறகு எந்த பிரசங்கமும் என்ன செய்யாது, வேலை செய்யாது. When your heart is hardened, no message can have any work. அந்த பிரசங்கம் எச்சரிப்பெல்லாம் கேட்டு போய் விடுறான் பாருங்க, அதுக்கு பேர் என்னது? பின்மாற்றம். But when he is hearing that cautioning and going and falling, that falling is called backsliding. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் உலகத்தின் அசுத்தங்களுக்கு உள்ளே சிக்கினவர்கள். Before salvation, we were caught into the pollutions of the world. ஞானஸ்நானத்துல நம்ம எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டோம். But at baptism, we rectified everything. இன்னும் அபிஷேகத்துல இன்னும் எல்லாமே அழிக்கப்பட்டு போய்விட்டது. And in anointing mode of it is cleansed. அப்ப எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு மறுபடி போய் எதிரியாவது சிக்கிக் கொண்டால், After clearing everything, if we are going and getting caught in anything again, அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதா இருக்கும். his latter end is worse than the beginning. டாக்டர் சிகரெட் குடிக்க கூடாதுங்கறாரு. The doctor is saying that you should not get pus. சாராயம் குடிக்க கூடாதுங்கறாரு. He is telling you should not drink arak. எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட கூடாதுங்கறாரு. He is saying that you should not eat oily food. கொழுப்பு ஐட்டங்கள் சாப்பிடாதன்னு சொல்றாரு. He says not to eat of fatty items. இதெல்லாம் அவங்களுடைய அட்வைஸ், மெடிக்கல் அட்வைஸ். These are all the medical advices. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? But what do they do? என்னைக்காவது ஒரு நாள் என்னத்தையாவது பொடிச்சு மொத்தமா சாப்பிட்டு வந்துறான். On one day he is totally drinking everything and eating and coming. அது அந்த வேகத்தையும் சூழ்நிலையும் கண்டுபிடிக்க முடியாம என்னத்தையா பண்ணிடுறான். திரும்ப எல்லாம் வந்து என்ன செய்யுது, மொத்தமா
ஒரு அழுத்து அழுத்திடுது. He is not able to control the speed and having it, and therefore he is compressed altogether. இப்போ டாக்டர்கிட்ட போனா இதெல்லாம் கேட்பாரு. ஆமாண்ணா சரி இன்னும் ஒரு 10 நாள் இங்க இரு, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவழின்னு சொல்லுவார். When he goes back to the doctor will say, so you stay here in the next 10 days and spend 1.5 lakhs. இந்த உணவு வகையில கூட எவ்வளவு பாய்சன் இருக்கு தெரியுமா? Do you know how much of poison is there even in eating food? இந்த ஜாண்டிஸ் இருக்கும்போது என்னத்தையா சாப்பிடுவான், செத்தே விடுவான். When anybody eats anything in the jaundice, he will die. உன்னுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாகி மாற அனுமதிக்க கூடாது. You should not admit the latter end to be worse than the beginning. ஒன்று பிசாசுக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது. One thing is when you give room for Satan. இரண்டாவது உலக அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது. Secondly, when you give room for the pollution. உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதா இருக்கும். சபைக்குள்ள இருப்ப ஆனா அவன் தேற மாட்டான். You will be in the church, but the latter end will be worse than the beginning. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். This is the time when you have to be very careful. மூன்றாவதாக, thirdly, மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew's gospel 27ஆம் அதிகாரம் chapter 27 64ஆம் வசனத்தில் இயேசுவை பற்றி ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. verse 64 an erroneous word is told about Jesus. அங்கே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? What was the word that they said there? அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று சொன்னார்கள். Command therefore that the sepulchre be made sure until the 3rd day, lest his disciples come by night and steal him away and say unto the people, he is risen from the dead, so the last error shall be worse than the first. மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருவார்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. They all had the fear that he will be resurrected on the 3rd day. ஒருவேளை அவங்க தூக்கிட்டு போயிட்டு இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிடுவானோன்னு ஒரு பயம். They had a fear whether they will carry him off and say and declare like this. நமக்கு அந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. We did not want that subject. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. அவங்க சொல்றாங்க முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்தை எப்படி மாறக்கூடாது, கொடிதாய் மாறக்கூடாது. But they are saying a word out here, the last error should not be worse than the first. இந்த எத்துங்கிறது ஏமாற்று வேலை என்று எடுத்துக்கொள்ளலாம். This error can be taken as a cheat. யாக்கோபுன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது யாக்கோபுன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? எத்தன். Jacob means he's a deceiver. வஞ்சிக்கிறவன். He's the one deceiving. ஏமாத்துகிறவன். He's the one cheating. மோசம் போக்குகிறவன். He's the one going worse. மற்றவனுடைய பொருளை அபகரித்துக் கொள்ளுகிறவன். And he's the one taking வஞ்சித்து எடுத்துக்கொள்பவன். He's the one deceiving and taking. இதுதான் யாக்கோபுக்கு இன்னொரு பெயர். These are the names given to Jacob. அவனை எத்தன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. எத்தன் தான் கூப்பிடுவாங்க. They will call him as a deceiver. அவன் வந்து டைம் கிடைச்சா அண்ணனை ஏமாத்துவான். When he gets the time, he will deceive his brother. அடுத்த டைம் கிடைச்சா அப்பாவை ஏமாத்துவான். When he gets time, he will deceive his father. அடுத்த டைம் கிடைச்சா மாமனாரை ஏமாத்துவான். When he gets time, he will deceive his father-in-law. அடுத்த டைம் கிடைச்சது தேவதூதனை ஏமாத்திரணும்னு மணிக்கணக்கா 7 மணி நேரம் போறான்னா முடியாம போயிடுச்சு. And he strived to deceive even the angel of God for 7 hours, but he could not. இது ஒரு ஸ்பிரிட். அது This is a spirit. அவனை கேட்டா அது ஒரு கலை. When he asked him, it's an art for him. அது ஒரு திறமை அவனுக்கு. It's a talent in him. அது ஏமாத்துறது அவனுக்கு ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் மாதிரி. அது It seemed to be a technical course for him to cheat. இந்த திருடறவங்கள பாருங்க. You look at the thief. எல்லார் கண்ணிலயும் மண்ணலி போட்டுருவான். They will cut all the eyes. இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறவன பாத்தீங்களா? Look at the pickpocketing people. அழகா அடிச்சிருவாங்க. They will do it beautifully. அது எப்படி நடக்கணும் அவனுக்கு கிட்ட நிக்கிறவனுக்கு தெரியாது. The one who is standing by does not know how he has done it. ரொம்ப அட்டகாசமா அடிச்சிட்டு போயிடுவாங்க. பிட் பாக்கெட் அடிச்சிட்டு போயிடுவாங்க. Very beautifully he will pickpocket and go. அதே மாதிரி ஒரு சிலர் முந்தி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள ஏமாத்த காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் ஏமாத்துறது அதிகமா இருக்கு. அதனாலதான் அங்க சொல்லியிருக்கு அவனுடைய முந்தின எத்தை காட்டிலும் பிந்தின எத்து கொடிதாக கூடாது. Some of them before their salvation then they are worse than in the latter after salvation. Therefore to say the last error shall be worse than the first. அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எல்லாரையும் ஊரையே ஏமாத்தணும். இப்ப சபையை ஏமாத்த கூடாது. That is before the salvation he will cheat the whole church. Now he is cheating the church. சாட்சியில ஏமாத்து. He is deceiving in the testimony. ஒரு சில சாட்சிலாம் பொய் சாட்சி சொல்றான். Some of them are saying false testimonies. அதெல்லாம் சொல்லவே கூடாது. You should not say like that. ஒரு இடத்துல ஒருத்தர் சாட்சி. In one place one is testifying. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு ஒரு சாட்சி வெளியே போடல. The one who is created me is not sleeping, he is not slumbering. ஒரு சிலர் அப்படி சாட்சி ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆளு பாட்டு பாடிட்டான். One man is singing a song like this and testifying. ஆனா அவன் பயங்கர ஏமாத்துக்கறான். But he is such a deceiver. நான் அந்த சபையில பிரதரா இருந்தேன். I was then the brother of the church. அப்ப எனக்கு மலேரியா. I had malaria then. அதனால நான் படுக்கையில இருந்தேன். Therefore I was in bed. பட் இவன் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். But I have heard that he has come and I've heard of him. இவன் சண்டே சர்வீஸ்ல பாட்டு. And he is singing on the Sunday service. சரியான ஏமாத்து பாட்டி
ஆனா பாட்டு பாடுறான், என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. He is the one who is deceiving much, but he is singing a song saying that the creator God who has created me is not sleeping nor slumbering. கர்த்தர் என்னை கலெக்டர் ஆபீஸ்ல வேலையில வச்சிருக்காரு. The Lord has kept me in the collector office. நல்ல ஒரு டிபார்ட்மென்ட்ல என்னை நல்ல போஸ்டிங்ல வச்சிருக்காரு. He has kept me in a good posting in a good department. ஆண்டவருடைய கிருபையில ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கிற மாதிரி கர்த்தர் என்னை கனம் பண்ணி வச்சிருக்காரு. By the grace of God, the Lord has honored me in such a state that I can give work for 10 of them. இதெல்லாம் என்னது? சாட்சி. These are all the testimonies. சாட்சி முடிச்ச உடனே எல்லாரும் அவனை விசாரிப்பாங்க. After the testimony, all of them will inquire him. கலெக்டர் ஆபீஸ்ல இந்த போஸ்டிங்ல இருக்கேன்னு சொல்வாரு. He will say that he is in such a posting at the collector office. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள within next week, இவன் தொழிலை தொடங்கிடுவான். he will begin his business. எனக்கு உள்ள இந்த போஸ்டிங்ல ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். I can give the work for 10 of them in this posting which I have. ஆனா ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கட்டினா இவ்வளவு சம்பளம், நான் ரெக்கமெண்ட் பண்ணா உடனே ஜாப்னு சொல்லிடுவான். But if you should pay each of them 10,000, then you will get this salary and you will be in the such posting. இப்ப வேலை என்னதான் நம்மால தான் எங்கயாவது கிடைச்சா போதுன்னு தான ஓடிட்டு இருக்கான். Our people are fleeing away after work like this. உடனே நம்ம விசுவாசினா குறைஞ்ச ரேட்னு சொல்றது. And if it is a believer, he will say a low rate. எல்லாருக்கும் 5,000 ரூபாய் 10,000 8,000 ரூபாய்னு சொல்லி ஒரு ஃபைனல் ரேட் பண்ணிடுவான். He will give a final rate of 5,000 or 7,000 for our believers. அவன் லட்சக்கணக்கில் சுத்திட்டு இருக்கும்போது இங்க உடனே 10 பேருக்கு வேலை என்ன உடனே 10 பேர் ஆளுக்கு 8,000 ரூபாய் கொடுத்துறது, ஒரே வாரத்துக்குள்ள 80,000 ரூபாய் அவனுக்கு நெஞ்சிரும் கிடைச்சிரும். When it is 10 of them, they will give each of them 8,000, and in one time he will get 80,000 and go. அவ்வளவுதான். மூணாவது நாள் அடுத்த பைபிள் ஸ்டடியில ஆளை காணோம், போயிடுவான். And next Bible study he will not be found, he will go away. இது ஒரு பிசினஸ். This is a business. இப்படி ஒருத்தன் பண்ணிட்டே இருந்தான். Like this one person was doing. கடைசில என் சபையில எனக்கு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் என் சபையிலே மாட்டிட்டான். Finally he came to my church, which I knew him well before, and he caught in my church itself. பாட்டு என்னது? என்னை உண்டாக்கின தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. He is singing a song like this, that the God who created me is not sleeping nor slumbering. எனக்கு மலேரியாவிலே டென்ஷன் ஆயிடுச்சு. I was tensed up in my malaria. நான் அவனை அழகா பிக்கப் பண்ணி ரூம் தூக்கிட்டு வான்னு சொன்னேன். And I said, you bring him to my room. என்ன பாட்டு பாடுனேன்னு சொன்னேன். I asked him what song he sang. உன்னை உண்டாக்கினவர் உண்மையாகவே தூங்கவும் இல்லை உறங்கவும் இல்லை, என்கிட்ட கரெக்டா இன்னைக்கு பிடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். Truly God who has created you is not sleeping nor slumbering, you are caught in my hands. நீ பாடின பாட்டு கரெக்டான சத்தியமான வசன பாட்டு, அதுக்கு மாற்றமே இல்லை. இன்னைக்கு என்கிட்ட கரெக்டா நீ இத்தனாம் தேதி சிக்கியிருக்கேன்னு சொன்னேன். The song that you sang is a truthful song, there's no change in it, and you are caught in my hands this day. இப்படி எல்லாம் பாட்டு பாடி பொய் சொல்லி சாட்சி சொல்றதெல்லாம் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு. இவங்கெல்லாம் முந்தின எத்தை காட்டிலும், அதாவது உலகத்துல ஏமாத்திட்டு இருந்தான், இப்ப எதுல ஏமாத்திட்டு இருக்கான்? சபைக்குள்ள ஏமாத்திட்டு இருக்கான். Like this, a group of them are found. Even today, they have earlier cheated in the world, and now he is cheating in the churches. இங்க வந்த உடனே அந்த ஏமாத்து வேலை என்ன செய்யணும்? சிலுவையில அறையணும். After coming here, their deceivement should be crucified on the cross. ஞானஸ்நானத்துல அந்த ஏமாத்து வேலை அடக்கம் பண்ணப்படணும். At baptism, this deceiving character should be buried. இந்த சரியான ஞானஸ்நானம் சரியான சத்தியம் தெரியாம எப்படியோ எடுத்து உள்ள வரான் பாருங்க, இவனுடைய நிலவரம் தான். பரவாயில்ல, இங்க வந்த பிறகு ரொம்ப ஜனங்கள் நமக்கு வசதி கூடி போச்சுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுல அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கான். All those who do not know the right truth and the right baptism, they after coming here, they see a big gathering and begin to deceive. முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்தை எப்படி இருக்க கூடாது? கொடிதாக இருக்க கூடாது. The last error should not be worse than the first. உன் லைஃப் அப்படியே மாறணும். Your life should change. டோட்டலா மாறணும். It should totally change. சுத்தமா மாறணும். It should absolutely change. நீங்க இந்த சிலுவையும் கத்தியும் ஒரு புக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிலுவையும் கத்தியும். If you know the book of the cross and snatch, அதாவது knife. சிலுவையும் கத்தியும். The knife and the cross. அதாவது இயேசு கத்தியை எடுத்துக்கிட்டு இருந்தவனை சந்திக்கிறாரு. Jesus is meeting a person who is taking his knife. வெளிநாட்டுல இந்த ரவுடி பசங்க கும்பல்ல ஒருத்தர் ஊழியம் செய்றாரு. One person in the foreign country is working with a rowdy gang. அந்த ரவுடிகள் மத்தியில இந்த குரூப்பா இருந்து வாலிப பையங்கள்லாம் சேட்டை பண்றாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள மோதிக்குவாங்க, சண்டை போடுவாங்க. இவங்க மத்தியில போய் ஒருத்தர் ஊழியம் செஞ்சாரு. நீங்க அந்த புக்கை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். In the midst of the rowdies who are in the foreign country, they will go and fight. In the midst of them, you would have read this book too. அவனுங்க ஊர்லாம் சண்டை போட்டுட்டு கடைசியில சண்டை எங்க பிளான் பண்றானுங்க? இவர் வச்சிருக்கிற யூத் கேம்ப்ல ரெண்டு குரூப் மோதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அங்கதான்டா கரெக்டா இருக்கும். வெளியே சண்டை போட்டா ஓடி போயிடுறான், கேம்புக்குள்ள வச்சு சண்டை போடுவான். அப்ப எவனும் ஓட முடியாது. யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் ஏரியா கிங்னு முடிவு பண்ணான். They are fighting in all of the town, and finally they have made a decision to fight, have that fight in that youth camp, and therefore they decided to have it there because all not escape. இந்த பாஸ்டர் என்ன நினைச்சாரு? எல்லாரும் வந்துட்டா இன்னைக்கு எல்லாருக்கும் என்னது
ஒரு பெரிய சுவிசேஷம் சொல்லி சாதிச்சிடணும்னு இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. This pastor is anxiously waiting to declare the gospel because all the group have come. அவங்க ரெண்டு குரூப் எப்படி வந்திருக்கு? ரோட்ல அங்கங்க எங்கயாவது சண்டை போட்டா எது ஜெயிக்குதோ தோக்குதுன்னு முடிவு பண்ண முடியல, எல்லாம் ஓடி போயிடுறானுங்க. இவன் தோத்தா இவன் ஓடிடுறான், அவன் தோத்தா அவன் ஓடிடுறான். அந்த சரியான ஒரு மண்டபத்துல வச்சு சண்டை போடுவோம். செத்தாலும் அங்கேயே சாவு, ஜெயிச்சாலும் அங்கேயே ஜெயம் சொல்லி முடிவு பண்ணிட்டான். Their group decided to fight in this mandapam because when they are going to fight in the roadside, then all of them will flee, do not know as to who will win or who will be defeated. Therefore, whether death or alive, they will fight in that hall. ரெண்டு குரூப் உள்ள வந்துருச்சு. Both the groups came inside. வேற பப்ளிக் ஜனங்களும் வந்து உட்கார்ந்திருக்காங்க ரட்சிப்புக்காக. And the public people have come for salvation. இவங்க ரெண்டு பேரும் ஒரே அமர்க்கலமா இருக்கான். எப்ப மோதலாம் கரெக்டா டைம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர் நினைச்சாரு இன்னைக்கு வசமா வந்துட்டானுங்க, இன்னைக்கு இயேசுவை இன்னைக்கு சிலுவையை தூக்கி எறிஞ்சிரணும், நிறுத்திடணும்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு. When those two parties have decided for the time to fight, he is making decision to carry up the cross of Jesus today. இப்ப மத்த சபையில வந்த உடனே காணிக்கை வசூலிச்சிடுவாங்க இல்லையா? Now in the rest of the churches they will collect the offerings. அதே மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு? Like this what he did do? இந்த குரூப்ல வந்த முக்கியமான ஆளை கூப்பிட்டு காணிக்கை டப்பாவை கொடுத்து காணிக்கை வாங்கிட்டு வந்துட்டாரு. He called an important person of this company and asked him to collect the offerings. இந்த குரூப்ல உள்ள முக்கியமான ஆளை கூப்பிட்டாரு, அவனும் வந்தான். இவங்க கையில ஒரு டப்பாவை கொடுத்து இவன் ரெண்டு பேரை கொடுத்து எல்லாத்தையும் காணிக்கை வாங்கிட்டு வந்துட்டாரு. And he collected the other group and asked them to collect the other offerings from all the people. அவங்களுக்கு என்னடா பிச்சை எடுக்க வச்சிட்டானேன்னு ஒண்ணும் ஓடல அவனுக்கு. Nothing did run to them because they were made to make the thought. வேற வழி இல்லாம எல்லாத்தையும் போய் காணிக்கை வாங்கிட்டு வந்துட்டான். With no other go, he collected all the money. வந்தாச்சு. இப்போ they came back. ரெண்டு குரூப்பும் ரெண்டு பேர் வந்து நிக்கிறான், நாலு பேரும். Now when both the groups 2 and 2 4 of them are standing. ஒருத்தன் சொல்றான், டேய் வந்த உடனே காசு இவ்வளவு கிடைச்சிச்சா, பாக்கெட்ல போட்டுக்கலாம்ன்றாங்க. One is telling him, after we have come here we have got so much of money, we'll put in a pocket. இன்னொருத்தன் சொல்றான், அடுத்த குரூப், the next group is saying, திருடுனா இந்த ஆளு இப்ப பிரசங்கத்தை நம்மள தான் போட்டு தாக்க போறான். if we have to steal, then this man will attack us in this message. அதனால நம்ம உண்மை உள்ளவர்கள் நிரூபிச்சிரலாம், கொடுத்துறலாம். Therefore let us prove to be faithful, will give. லாஸ்ட் வேணா பிடிட்டு ஓடணும்னா ஓடுறதுக்கு பாத்துக்கலாம், முதல்ல இப்ப கொடுத்துரும், இல்லனா பிரசங்கம் வேற மாதிரி பண்ணுவாங்க. If we have to grab at the end, we will take away, otherwise the message will go on the other angle. இப்ப ரெண்டும் ஆஃப் ஆயிடுச்சு. Now both of them were put off. காணிக்கை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்தாங்க. Now giving back the offering, both of them stand. திருப்பி இவன் சிலுவையை பத்தி இயேசுவை பத்தி அருமையா பேசுறான். Now he is speaking beautifully about the cross of Jesus. அப்படியே கர்த்தர் ஒவ்வொருத்தனையா சந்திக்கிறார். The Lord is meeting each of them. அதுல முக்கியமான ஆளை கர்த்தர் டச் பண்றாரு. And the Lord is touching an important person of them. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டச்சிங் ஒருத்தனுக்குள்ள நடந்துருச்சு. The first touching came into a person. நடந்து அவன் மாற்றத்தை சந்திக்க ஒரு நேரம் வருது, ரெண்டு குரூப் எந்திரிச்சு சண்டையை தொடங்கிடுவாங்க. When the time came and that he is meeting with a change, the two groups began to fight. அதுல முக்கியமான ஆள் வந்து இவன் மனம் திரும்பி வர்றான் பாத்தீங்களா, இதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு நெஞ்சிருவான், டக்குன்னு அவனை குத்துறதுக்கு ட்ரை பண்ணிடுவான். When that person is having his change, immediately they would want to pierce him. ஆனா இவன் அவனை தட்டி அவன் கத்தியை புடுங்கிட்டு குத்த மாட்டான். ஏன்னா இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு. But he is dragging off his knife and he will not pierce him because he's got a change in him. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மனம் திரும்பி அழுது அப்படியே ஒப்பு கொடுத்து பைபிள் வாங்கிடுவாங்க. Within a few time all of them cried out and repented and got the Bible. இது சினிமா இல்ல, நடந்த சம்பவம். This is not cinema but an incident which took place. சிலுவை கத்தியை ஜெயித்து விட்டது. The cross has overcome the knife. அதோட வாழ்க்கை எல்லாருக்கும் மாறிடுச்சு. With that there's a change in all. நான் எதுக்கு இத சொன்னேன்னா, why I say this is, இதுக்குள்ள வந்துட்ட பிறகு சேஞ்ச். After coming into this you had to have change. முந்தின எத்தை காட்டிலும் பிந்தின எத்து கொடிதாக மாறக்கூடாது. நீ இங்க வந்த பிறகு இன்னும் விகரசா ரஃபா மோசமான ஒரு நபராக மாறிட கூடாது. Your lost error should not be worse than the first, for after coming here your situation should not go worse. இங்க வந்த பிறகு சிங்கம் ஆட்டுக்குட்டியா மாறணும், ஆட்டுக்குட்டி சிங்கமா மாறக்கூடாது. After coming here the lion should become a kid and not the kid should not become a lion. ஒன்று பிசாசுக்கு இடம் கொடுத்தால் நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாய் மாறும். One thing, if he gives room for devil, then his former state will be worse than the latter. இரண்டாவது, பாவங்களில் மறுபடியும் சிக்கிக் கொண்டால் நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமானதாக மாறும். Secondly, if you get caught into sins, then the former state will be worse than the latter. பழைய பழக்க வழக்கங்கள் இந்த ஏமாற்று வேலைகளை சபைக்குள்ள வந்த பிறகு நடத்தினால் நம்முடைய நிலவரம் மிகவும் கொடிதாய் மாறும். If you would work out deceptions or deceiving nature in the church, then the latter end will be worse than the former. இந்த மூன்றுமே நிலைமையை கேடுள்ளதாக மாற்றக்கூடிய சக்திகள். These three are the powers which will make the latter end worse. நம்முடைய அடுத்த பகுதிக்கு வரலாம். Let's come back to our next யோபு 42:12.
Job 42:12. இது முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாறினது. This is the blessedness of the latter end more than the beginning. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சாபங்கள், தடைகள், ஆசீர்வாத குறைவுகள், நஷ்டங்கள், சேதங்கள் இப்படிப்பட்ட பாதை நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். Maybe before salvation you would have had lack of blessings and losses and damages you have faced. இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஓரளவு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்திருக்கலாம். Or before salvation you would have somehow somewhat blessed. ஆனால் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பின்பு என்ன தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து எறிந்து நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். But after coming into this religion, whatever hindrances might be, you should scatter it and should be blessed of the Lord. மற்றொன்று, நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் வேதத்தை எடுத்த பின்பு உன்னுடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் மாற வேண்டும். Nextly, although we have been blessed earlier, after taking the word of God, your blessing should be double fold. விசுவாச பரீட்சைகளிலே பல பாதைகள் வரும். அதை பத்தி நான் பேச வரல. நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் ஆசீர்வாதத்தின் நம்முடைய பின்னிலைமை அதிக ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். In your trials of faith you would have different trials, but I don't speak of this, but it's the plan of God that your latter end should be blessed. ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது? Some of their lives how it is இந்த established. மார்க்கத்துல வந்த பின்பு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கணக்கு வழக்கில்லாம கிடைத்து விடுகிறது. After coming into this religion, this worldly blessings are given to them without account. ஒரு சிலருக்கு இந்த மார்க்கத்துல வந்த பின்பு for some of them after coming here, ஆசீர்வாதம் அளவில்லாமல் கிடைக்கிறது. his spiritual blessings are given without measure. நல்ல ஜெபம், ஆவிக்குரிய தன்மைகள், உபவாசம், தீர்க்கதரிசனம், வரங்கள், வல்லமை, ஆத்தும வரம், இப்படிப்பட்ட சபையினுடைய எல்லாவற்றிலும் தலை கொடுத்து தோள் கொடுத்து நிற்பது, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கிறது. Good prayers and fastings and all the spiritual angles he is receiving all the blessings, some of them are receiving like this. ஆனா இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, but when you see here, கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. the word of God says that the Lord has given a double fold blessing. அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. His latter end was more blessed than the beginning. கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். The Lord blessed him double fold. அப்படிதான் யோபு 42:10 நாம் அதை பார்க்க முடியும். This is what we read in Job 42:10. முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். The Lord gave Job twice as much as he had before. அப்படினா என்ன அர்த்தம்? Then what is the meaning of it? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தேவை, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் அவசியம். You need both spiritual and worldly blessings. இதைத்தான் வானத்தின் செல்வம் பூமியின் செல்வம் என்று நாம் வாசிக்கிறோம். This is what we read of the blessedness of heaven and the blessedness of earth. வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். The blessings of heaven and the blessings of earth. அப்படிதான் வேதம் உபாகமம் 33:13 பார்க்கும் பொழுது, in Deuteronomy 33:13, யோசேப்பின் ஆசீர்வாதம் என்பது வானத்தின் செல்வம், ஆழத்தின் நீரூற்றுகளின் செல்வம். And the blessings of Joseph is the precious things of heaven and of the earth. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரன். A child of God is worthy of two kinds of blessings. எல்லா விதமான ஆசீர்வாதம் நமக்கு வேணும். We need all kinds of blessings. ஆதியாகமம் 49:25 பார்க்கும் பொழுது, Genesis 49:25, வானத்தில் உண்டாகிற ஆசீர்வாதம், the blessings of heaven. எபேசியர் 1:3 பார்க்கும் பொழுது, Ephesians chapter 1:3, உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம், the spiritual blessings in high places. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? From this what is the truth we understand? இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பின்பு ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு இரட்டிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம். After coming into this religion, you should be blessed double fold in both spiritual and worldly blessings. இதுக்குள்ள வந்த பின்பும் தடைகள், எதிர்ப்புகள், இன்னும் நஷ்டம் அப்படினு சொல்றது இந்த மார்க்கத்துக்கு உபதேசத்துக்கு அந்நியமான வார்த்தைகள். After coming into this religion, you saying hindrances or losses are things which or you say contrary to this religion. நாம் துறவை இன்னும் தோண்ட வேண்டியது இருக்கிறது. That which we have to dig out, we have to dig. துறவை தோண்டினால் நிச்சயம் நமக்கு நீரூற்று கிடைக்கும். If you would dig the well, surely you will find springs of water. நீங்கள் இந்த வேதத்திலே ஆவிக்குரிய அனுபவங்களை வாங்க கர்த்தர் சகல நன்மைகளையும் உங்களுக்கு இரட்டிப்பாய் தருவார். You come in this desire to hear the word of God, and the Lord will give you double fold of his blessings. ரூத்தின் புத்தகம், in the book of Ruth, அடுத்ததாக ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், Ruth chapter 3, 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, verse 10, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களில் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. Blessed be thou of the Lord, my daughter, for thou hast showed more kindness the latter end than at the beginning, inasmuch as thou fallest not young men, whether poor or rich. கிறிஸ்தவ வாழ்க்கையில குணம் மிகவும் முக்கியம்.
In the Christian life, character is most important. பரலோகம் கட்டி எழுப்பப்படுவது நம்முடைய குணத்தின் அடிப்படையில். The heaven is built in the aspect of a character. நம்முடைய சுபாவத்தின் மூலமாகத்தான் பரலோகம் கட்டி எழுப்பப்படுகிறது. In the basis of our nature is heaven built. இங்கே ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. Here about Ruth, the word of God says. போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறான். Boaz looking at her saying, முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. Thou hast showed more kindness the latter end than at the beginning. அவளாவது அந்த மார்க்கத்துக்குள்ளே இல்லாவிட்டால் அவள் மோவாபிலிருந்து இந்த பெத்லெஹேமுக்கு வருவதற்கு முன்பாகவும் அவளுக்கு நல்ல குணங்கள் இருந்தது. Before she could come from Moab even unto Bethlehem, she had good characters. அது முந்தின நற்குணம் என்று வர்ணிக்கப்படுகிறது. That was called her former goodness. ஆனா இங்கே நாம் பார்க்கும் பொழுது But now when we see here, பெத்லெஹேமுக்கு வந்த பின்பு அவளுடைய குணம் இன்னும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் மாறிவிட்டது. But the latter kindness after she had come to Bethlehem is more upright. நம்ம ஓரளவு நல்ல குணங்கள் நமக்கு பிறப்பில் இருக்கலாம், இல்லாவிட்டால் வளர்ப்பில் இருக்கலாம், மற்ற ஆவிக்குரிய தன்மைகளில் சபைகளில் நமக்குள்ளே ஆவியானவர் இடைப்பட்டு இப்படி பல சூழ்நிலைகளில் நம்முடைய குணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். We might have good characters by nature and by our growth and by the spiritual nature, some characters would have formed in us. ஆனா இங்க வந்த பின்பு என்ன நடந்தது? பெத்லெஹேமுக்குள்ள வந்த பின்பு என்ன நடந்தது? But after coming into Bethlehem, what happened? அவன் சொல்றான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. He is telling your former kindness is better and the latter is more better than the beginning. நம்முடைய குணத்தை கர்த்தர் பார்க்கிறார். And the Lord is looking at our characters. நம்முடைய குணம் உத்தமமாய் இருக்கிறதான்னு பார்க்கிறார். He is seeing if our character is more upright. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு After coming into this religion, நீ வாலிபர்களின் பிறகே போக கூடாது. You should not walk after young men. தரித்திரன் பின்னால் போக கூடாது. You should not go behind poor. ஐஸ்வரியத்தின் பின்னால் போக கூடாது. You should not go behind riches. நீ போக வேண்டியது போவாசுக்கு பின்னாக. You should go behind Boaz. அது என்ன வாலிபர்கள்? Who are those young men? வாலிபர்கள்னு சொல்லும்போது இச்சையினுடைய காலம். Young men shows the effect of lust. தீமோத்தேயுல நீங்கள் படிக்கும் பொழுது, When you read in Timothy, 2 தீமோத்தி 2:22 பார்க்கும் பொழுது, 2 Timothy 2:22, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓட வேண்டும். You should flee away from the lust of the youth. நீ இந்த வாலிப வயதுல புருஷனை இழந்தாலும் கூட நீ வாலிபர்கள் பின்னாலே இச்சைக்கு பின்னால் நீ போகவில்லை. Although you have lost your husband in your young age, you have not gone behind the youth or the lust. வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டதே என்று சொல்லி நீ தரித்திரத்துக்கு பின்னாலும் போகவில்லை. Saying that your life has been fixed like this, you did not go behind the poor. எப்படியாவது ஐஸ்வரியமாய் மாறிவிட வேண்டும் என்று தாறுமாறான வாழ்க்கைக்குள் நீ போகவில்லை. Saying somehow you should become rich, you do not go to a perverse life. தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. Because you have not followed young men whether poor or rich, your kindness is in the latter end most better than the beginning. போவாஸ் என்று சொன்னால் பெலன். When you say Boaz, it is strength. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பின்பு நீ பெலனுக்குள் போக வேண்டும். When you come into this religion, you should go into strength. அதுதான் பரிசுத்த ஆவியின் அனுபவம். That is the experience of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே பெலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be strengthened by the Holy Ghost and be witnesses. ரூத்னு சொன்னா ஃப்ரெண்ட்னு அர்த்தம். Ruth means friend. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு சிநேகிதனாய் வாழ வேண்டும். A child of God should live as a friend of God. நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கு? How is our character? கல்யாணம் கட்டின பிறகு உங்க குணம் எப்படி மாறி இருக்கு? After getting wedded, how is your character? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எப்படி மாறி இருக்கு? After taking baptism, how is your character? ராபோஜனம் எடுத்த பிறகு எப்படி மாறி இருக்கு? After taking communion, how is your character? இந்த சபைக்குள்ள வந்த பிறகு எப்படி மாறி இருக்கு? After coming into this church, how is your character? ஊழியத்துக்கு வந்த பின்பு எப்படி மாறி இருக்கு? After coming to ministry, how is it changed? நீங்களே யோசிச்சு பாருங்க. You think and see? சேஞ்சிங் இருக்கா? Is there a change? சேஞ்சிங் இருக்கு. ஆனா எந்த சேஞ்சிங்னா சரியா அனலைஸ் பண்ண முடியல. There are changes, but we are not able to analyze as to what change it is. இந்த தங்கத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா என்கிட்ட 15 பவுன் தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கலாம். கோல்டு. You having the gold, you can say that you are having gold. ஆனா அங்க போய் கடையில கொடுத்தீங்கன்னா, but going and giving the shop, அவன் கேரட் பாப்பான். he will look at the carrots. அத வச்சு தான் என்னது ரேட் தீர்மானிக்கிறது. Keeping that, you can fix the rate. அதுபோல like this, நீங்களே சுகர் இருக்கா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணிக்கிறீங்க. You are checking for yourself if you have sugar or not. ஜரம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா நீங்களே கண்டுபிடிச்சுக்கிறீங்க. You yourself are finding out if your temperature is increased or not. அதே மாதிரி இப்ப பிரசங்கம் கேட்கும்போதே எத்து கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. Like this, now when you are hearing the message itself, you see if your earth is increased or not. பிசாசு போய் இருக்கா வந்திருக்கான்னு பாருங்க. See if Satan has gone out or come. சிக்கி இருக்கமா வெளியே வந்திருக்கிறோமான்னு பாருங்க. See if you are caught or come out. ஆசீர்வாதம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. See if your blessings are increased or decreased. முன்னால இருந்த குணத்தை காட்டிலும் இப்ப வந்த பிறகு சிபிஎம் குள்ள வந்த பிறகு மாறி இருக்கா டெவலப் ஆயிருக்கா இல்ல வேற மாதிரி மாறி இருக்கான்னு நீங்க பாருங்க. See if your character is changed after coming into CPM or changed in somewhat else.
உங்களுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் எப்படி இருக்கிறது? How is your kindness in the latter end than at the beginning? கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் நடந்திருக்கா நமக்குள்ள? Is there a change within ourselves? ஒருவேளை சிலர் நம்ம நடந்திருக்குன்னு சொல்லுவோம். மத்தவனா இதை பார்த்து சொல்ல வேண்டிய ஆள் யாரு? ஆசாரி தான் சொல்லணும். கரெக்டா சொல்லுவாரு, அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு. நம்ம எங்க தங்கம் தானங்க, அதே பவுன் தானங்க, 35,000 குடும்பம், அவங்க 18,000 கொடுப்பேன் அப்படிமாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய என்னது ஒரிஜினல். The high priest only should find out as to what is whether it is good or not. We would say that gold is 35,000, but only the one who tests this will know whether it is good or not. இல்லனா அது எதுலயும் உரசி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? Or he will slash through it and see. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தோட கொஞ்சம் உரசி பாரு. You just seek through yourself if you have anointing. குணம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். Find out how your character is. நாமே நம்ம நிதானித்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். If we would discern ourselves, we will not be judged. நாமே கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். This is the time when we have to rectify by ourselves. போவாஸ் சொல்றான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாய் மாறிவிட்டது. Boaz says that your kindness in the latter end is more than the beginning. அடுத்ததாக Nextly, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் Revelation chapter 2 19ஆம் வசனம். verse 19. வெளிப்படுத்தல் 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதை மறந்திருக்கிறேன். முன்பு செய்த கிரியைகள் பின்பு செய்த கிரியைகள். The works of the first and the works of the last. இந்த சபையை பயங்கரமா கடிந்து கொள்கிறார். He is rebuking this church more. அதே நேரத்தில் அந்த சபையினுடைய கிரியைகளை அவர் புகழ்ந்து பேசுகிறார். But he is appreciating the works of the church. நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது. The works that you have done in the first is less and the last works are more. நம்முடைய இந்த சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னால இல்லாவிட்டால் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக கர்த்தருக்காக நம்ம எவ்வளவு கிரியை செய்தோமோ இப்போ அதை விட என்ன செய்யணும்? நம்முடைய கிரியைகள் அதிகமா மாறணும். Before we came into this church, before we were anointed, before coming to this ministry, the works we had done, now the works should be in more in increase. எல்லா சபையும் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சு பாத்தீங்கன்னா when you see all other churches, ஒவ்வொரு சர்ச்சிலையும் கர்த்தர் பேசும் பொழுது when the Lord is speaking to each of the churches, ஒவ்வொரு சபையோடு கர்த்தர் தனித்தனியா இடைபடும் பொழுது when the Lord is intervening individually with each of the churches, அவருடைய first word என்ன? what is his first word? First word என்ன? What is his first word? படிச்சு பாருங்க. 7 சபையை நீங்க படிச்சு பாருங்க. முதல்ல சொல்றது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். And he is telling of each of the 7 churches that I know your works. வெளிப்படுத்தல் 2:2ல first உன் கிரியைகள். In Revelation 2:2 he says I know thy works. வெளிப்படுத்தல் 2:9 உன் கிரியைகள். In Revelation 2:9 I know thy works. எப்படி இருக்கும் பாத்தீங்களா அடுத்த வார்த்தையை? See the words how he is uttering. அடுத்து 2:13 உன் கிரியைகள். Revelation 2:13 he says I know thy works. வெளிப்படுத்தல் 2:19 உன் கிரியைகள். Revelation 2:19 he says I know thy works. வெளிப்படுத்தல் 3:1-3:1லியே உன் கிரியைகள். Revelation 3:1 he says I know thy works. அடுத்து 3:8 உன் கிரியைகள். In 3:8 he says I know thy works. 3:15 உன் கிரியைகள். In 3:15 he says I know thy works. அப்ப இதில இருந்து எல்லா சபையையும் கர்த்தர் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த சபையினுடைய எதைத்தான் பார்க்கிறாரு? கிரியைகளை தான் பார்க்கிறார். When the Lord is beholding each of the churches, he was first looking at the works of the church. மனதில் உள்ளவைகள் கிரியைகளில் வெளிப்படுகிறது. That which is in the mind is revealed by works. இருதயத்தில் உள்ளது கிரியைகளை வெளிப்படுகிறது. That which is in the heart is coming out by works. அவன் என்ன வாஞ்சிக்கிறானோ அதை கிரியைகளை வெளிப்படுத்துகிறான். What he is desiring he is declaring by works. உன்னுடைய கிரியைகள் என்னுடைய கிரியைகள் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? How are your works, my works, and how are our works? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Reading in Revelation chapter 3, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know thy works. இன்னொரு சபைக்கு சொல்லும் பொழுது saying to the other church, உன்னுடைய கிரியைகள் எனக்கு நிறைவுள்ளவைகளாய் இல்லை. Your works were not in full before me. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கிரியை நிறைவு உள்ளவைகளாக இல்லை. The works that the Lord expects is not to the fullness. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? உன்னுடைய கிரியைகள் எனக்கு நிறைவுள்ளவைகளா இல்லைன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கிரியை இல்ல. But the Lord is saying that your work is not to the full, then what the Lord is expecting is not there. ஆண்டவர் கிரியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன் கிரியை எப்படி இருக்கு? The Lord is looking at your works as to how it your works. உன்னுடைய கிரியைகள் வெளிப்படுத்தல் 3:2ல நீங்க இத பார்க்கலாம். Revelation 3:2 you can see this. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. I have not found thy works perfect before God. வெளிப்படுத்தல் 2:8 பார்க்கும் பொழுது In Revelation 2:8 நீ நிக்கோலாய் மசல்ஸின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய்.
You are hating the works of the இது Nicolaitans. உன்னிடத்தில் உண்டு. This is found in you. வெறுக்கிற ஆனா சில கிரியைகள் உனக்குள்ள இருக்கிறது. Not openly, but all works are there in you. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this what do we நம்முடைய understand? கிரியைகள் எப்படி இருக்கிறது? How are your works? இது நம்முடைய ஊழியத்தை காண்பிக்கிறது. This is showing our ministry. ஒரு பக்கத்துல நம்முடைய செயல், மற்றொன்று ஊழியம். On one hand our activities and next is the ministry. முந்தி எப்படி ஊழியம் செஞ்சோமோ அதை விட அதிகமா ஊழியம் செய்யணும். However we have served before, we should work even more than that. இந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்கள பாத்தீங்கன்னா If you consider the ones who are running the running அந்த race, இலக்க தொடும்போது அவனுடைய வேகம் என்ன செய்யும்? கூடும். when they are reaching their mark, their speed will increase. பரீட்சை எழுதுற பிள்ளைகளை பாருங்க, நீங்களும் எழுதினவங்க தானே? When you look at the children writing the examinations, 5 மணினா 4:30க்கு தான் இவனுக்கு எது வரும்? ஸ்பீடே வரும். when it is going to close at 5, at 4:30 the speed will increase. அது வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து இப்படி பாப்பா இந்த பேப்பர் எப்படி திருப்பிக்கிட்டே சுத்துவான். Until then he will turn over the paper and just keeping or seeing over it. டைம் நெருங்க தான் அது பிறகு எங்கேயும் பார்க்க மாட்டான். As the time is fast closing, he will not look to anything. நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? How are our works? கர்த்தருக்காக உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? How is their works for the Lord? ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? For the name of the Lord, how is your works? ஊழியத்திலே உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? How are your works in ministry? முன்பு செய்த கிரியைகளிலும் உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? பின்பு அதிகமாய் மாற வேண்டும். Your last work should be more than the first. நீ ஒரு அந்நியன் அல்ல. You are not a stranger. நீ தேவனுடைய பிள்ளை. You are a child of God. முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். I know your last works are more than the first. ஆனபடியால் தான் உனக்கு நான் தவணை கொடுத்தேன்னு சொன்னார். Therefore I have given you time, he said. அவர் சொல்றாரு, உனக்கு நான் தவணை கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். I have given you space because of that. நியாயத்தீர்ப்பை லேட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். I have delayed judgment because of this. இல்லனா ஜட்ஜ்மென்ட் எப்பவுமே உன்னை தூக்கிட்டு போயிருக்கும். Oh, judgment would have carried you some ஆனா time நீ ஒரு before. காலத்துல ஊழியம் செய்தாய். But you have இப்போ ministered once. ஊழியம் அதிகரிச்சிருக்கிறது. But now your ministry is increased. நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு? How are our works? நீங்க யோசிச்சு பாருங்க. You think and see? நீங்கள் நம்மளே நிதானிக்கணும். We should discern ourselves. நாமே நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும். We should rectify நீ ourselves. முன்பு செய்த கிரியைகளிலும் நீ பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் மாற வேண்டும். Your former work should be more than, and your latter work should be more than the former. வயசாயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. You should not say you're aged. பலவீனன்னு You சொல்லக்கூடாது. should not say you're weak. வயசாயிட்டாதான் பூர்ண நெருங்குதுன்னு அர்த்தம். When you become old only, your perfection is again closing. இப்போதான் உங்களுடைய ஊழியம் நிறைவு பெற வேண்டும். It is at this time that the ministry should be கடைசி perfected. நிமிடம் வரை நம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். We should do our ministry to the last moment. அதனால இந்த நாட்கள்ல நம்ம சும்மா சாதாரணமா இருக்க கூடாது. Therefore in these last days we should not be an ordinary. நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த ஊழியம் அதிகமாய் மாற வேண்டும். Your last work should be more than the first ministry. ஆகாய் Haggai, அடுத்ததாக ஆகாய் 2:9. Haggai chapter 2 verse 9. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். இங்கே முந்தின ஆலயத்தின் மகிமை, அடுத்து பிந்தின ஆலயத்தின் மகிமை. Here the glory of the latter house and the glory of the former house. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். The glory of the latter house shall be greater than that of the former. முந்தின ஆலயத்துக்கு ஒரு மகிமை இருந்தது. There was a former glory of the house. ஆனா பிந்தின ஆலயத்துக்கு அதைவிட மகிமை பெரிதாக மாறினது. But the glory of the latter house was greater than அதுக்கு that. காரணம் சமாதானம். The reason for this is peace. அதனால தான் அந்த வசனத்தோடு சேர்ந்து இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ரெண்டுமே சொல்ற வார்த்தை ஒரே வசனம் தான். சேனைகளின் கர்த்தர் தான் ரெண்டு வார்த்தையும் சொல்றார். That is why in the same verse the Lord of hosts is saying, in this place will I give peace. நம்முடைய முந்தின ஆலயம்னா என்ன, பிந்தின ஆலயம்னா என்ன? What is the meaning of the former house and what is the meaning of the latter house? முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின்படி 1 Corinthians chapter 3 verse 5. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நீங்களே தேவனுடைய ஆலயம். Ye are the temple of God. 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது Chapter 3 16, 17 நாம் இதை பார்க்க முடியும். verses 16 and 17 we can நீங்கள் see this. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். Ye are the temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. The temple of God is holy. ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If any man defile the temple, God shall நீங்களே destroy. அந்த ஆலயம். Ye are the temple. இந்த ஆலயம் என்று சொல்லுகிறது சரீரத்தை காண்பிக்கிறது. This temple of God shows a body. இந்த ஆலயத்துக்கு ஒரு மகிமை உண்டு. This temple has a glory. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிமை. That is the glory of the Holy Spirit. ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து இந்த ஆலயம் மறுரூபம் அடைகிறது. By God who is the Spirit, this body is going on from glory to glory and attaining this glory. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். 2 Corinthians chapter 3 last verse we can see this. 18ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 18 it is said, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்
நமக்குள்ளே ஒரு மகிமையின் மேல் மகிமை உண்டாகிறது. But God who is a spirit, there is glory from glory to us. இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியினாலே மகிமையாய் மாற்றப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய சாயலாக மறுரூபம் அடைகிறது. This temple is being transformed by this Holy Spirit, and by this Holy Spirit this is going from glory to glory. ஞானஸ்நானத்துல ஒரு மகிமை, At baptism there is glory, பரிசுத்த ஆவியிலே ஒரு மகிமை, at Holy Spirit there is glory, வேறு பிரிதலில் ஒரு மகிமை, at separation there is glory, விசுவாசத்துல ஒரு மகிமை, at faith there is glory, தெய்வீக சுகத்தில் ஒரு மகிமை, at divine healing there is glory, விசுவாசத்தை காத்துக்கொள்வதில் ஒரு மகிமை, by preserving the faith there is glory, பரிசுத்த ஜீவியத்திலே ஒரு மகிமை, in holiness there is glory, வருகையிலே போனால் அது ஒரு மகிமை, when taken up in his coming it's a glory, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைதல், going on from glory to glory and attaining transformation. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஷைனிங், அது ஒரு மகிமை உண்டாகும். In each of it there is a shine of glory. அந்த வைரத்தை ஒரு பட்டையை திட்டினீங்கன்னா ஒரு சைடுல என்ன செய்யும், ஒரு சைடு பட்டை திட்டினீங்கன்னா ஒரு சைடு என்ன செய்யும், ஷைன் பண்ணும். In the pearls, if you should shape in one side, it will shine the other side. எவ்வளவு பட்டை திட்ட அதனுடைய ஷைனிங் என்ன செய்யும், டிசைனா மாறும், எல்லா திசைகளிலும் மாறும். To the extent it is being shapen, it will give its shine and will go in different designs. நம்ம இதுக்குள்ள வந்த பிறகு முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை, இந்த உபதேசம் உன்னை பெரிய மகிமையான ஒரு ஆளாக உருவாக்கிவிடும். After coming into this church, your former your glory should be greater and their latter glory should be more greater than that. பாடுகள் உனக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வந்து விடுகிறது. Your sufferings will add more glory to you. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் நித்திய கனமகிமையை பெற்றுக்கொள்வீர்கள். You who are suffering for some time, you will receive eternal weight of glory. பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. These sufferings of these days are not comparable to the glory. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். The glory of this latter house shall be greater than that of the former, said the Lord of hosts, and in this place will I give peace, said the Lord of hosts. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மகிமை கூடிக்கொண்டே வர வேண்டும். In the life of a child of God, glory should keep on increasing. சூரியனுடைய மகிமை வேறே, The glory of the sun is different. சந்திரனுடைய மகிமை வேறே, The glory of the moon is different. நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. The glory of the stars is differing. இப்படிலாம் நீங்க பைபிள்ல படிக்க முடியும். We can see this from the word of God. 1 கொரிந்தியர் 15ல நீங்க பாத்தீங்கன்னா, when we read in 1 Corinthians chapter 15, 40ல இருந்து நீங்க அத பார்க்கலாம். From verse 40 onwards you can see this. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, the glory of the celestial bodies is different. பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, and the glory of the terrestrial bodies is different. மகிமை வேறே, and the glory of the sun is different. சந்திரனுடைய மகிமை வேறே, and the glory of the moon is different. நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது. The glory of the stars are different, and one star different from the other star in glory. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம், முந்தின ஆலயத்துக்கு ஒரு மகிமை உண்டு, ஆனா பிந்தின ஆலயத்தின் மகிமை அதைவிட பெரிது. சமாதானத்தை காத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய மகிமையின் வாழ்வு பெரிதாய் மாறுகிறது. From this we understand that there's a former glory for the house, but when you keep your peace, your latter glory is different. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், the blessings which of the spiritual life and the blessings of the worldly life, வானத்தின் செல்வம், பூமியின் செல்வம், the blessings of heavens and blessings of the earth. இதை இரட்டிப்பாய் உனக்கு தர விரும்புகிறார். He wants to give it in double fold. முந்தின நற்குணம், பிந்தின நற்குணம், the former character and the latter character, அது உத்தமமாய் மாற வேண்டும். that should become upright. முந்தின கிரியைகளிலும் ஊழியத்திலும் பிந்தின கிரியைகளும் ஊழியமும் பெரிதாய் அதிகமாய் மாற வேண்டும். the latter works should be more than the former works. இதுக்குள்ள வந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கையில அடுத்த நாணயத்தின் அடுத்த பக்கம் தொடங்கணும். When you come into this life, the next portion of the coin is starting. நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை பார்த்தா இந்தியாங்கற இது என்ன செய்யும் உனக்கு தெரியும். On one side of the coin it will be written it's in India. ஆனா நாணயத்தினுடைய இன்னொரு பகுதியை பார்த்தா தான் அதனுடைய மதிப்பு என்னங்கிறது என்ன செய்யும் தெரியும். But when you look at the other side of the coin, the value of it is seen. அதுபோல like this. இந்த மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒண்ணு, இந்த மார்க்கத்துக்கு வந்த பின்பு எப்படி இருக்கணும். Before coming into this religion how you are, and after coming into this religion how you are. இந்த மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால பிசாசு பிடியில இருந்தோம், இதுக்கு பின்பு பிசாசு பிடியில இருக்க கூடாது. We were in the clutches of Satan before coming to this religion, but hereafter we should not be like that. கொஞ்சம் அசந்தேனா பிசாசு உனக்குள்ள 7 மடங்கு வந்து உட்கார்ந்துருவான். If you be a little slack, then Satan will come into your முன்னிலைமை பின்னிலைமையோட முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடாய் மாறும். Your latter state will be worse than the beginning. ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் அந்த ரட்சிக்கப்படாத அந்த பழைய பாவங்கள்ல சிக்கினா உன்னுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாய் மாறும். After being saved, if you caught into the pollutions once again, then your latter end will be worse than the former. இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னால நீ ஏமாத்தி, இதுக்குள்ள வந்த பிறகு ஏமாத்தினா உன்னுடைய பின்னிலையத்து கொடுதாய் மாறும். You deceiving earlier before coming here, and after coming here if you deceive, then your latter end will be worse than the former. உன்னுடைய பழைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பின்பு உன்னுடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் மாற வேண்டும். The blessings of yours it should be double fold after coming into this religion. உன்னுடைய பழைய குணத்தை காட்டிலும் இந்த இதுக்குள்ள வந்த பிறகு உன்னுடைய குணம் இன்னும் மேன்மையாய் மாற வேண்டும்.
வேண்டும். More than your old characters, your character should be more divine after coming to this religion. பழைய கிரியை காட்டிலும் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பின்பு உன்னுடைய கிரியைகள் ஊழியங்கள் அதிகமா இருக்க வேண்டும். More than your old works after coming into this religion, your works and ministry should be more in increase. உன்னுடைய பழைய மகிமையை காட்டிலும் உன்னுடைய பிந்தின மகிமை, உன்னுடைய ஆலயம், உன்னுடைய சரீரம் தெய்வீகமாய் மாற்றப்பட வேண்டும். More than your former glory, your glory of this of the house or your body should be more glorious. தேவன் என்ன செய்கிறார்? What did the Lord do? எசேக்கியேல் 36 Ezekiel chapter 36 11 பார்க்கும் பொழுது verse 11. எசேக்கியேல் 36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையை நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். இது கர்த்தர் செய்யற ஒரு காரியம். This is the thing which the Lord has done. நான் உங்களை பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன். I will settle you after your old estates. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். And I will do better unto you than at your beginnings. உன்னுடைய ஆசீர்வாதம் இங்க வந்த பின்பு அதிகரித்து உன்னுடைய நற்குணம் மாறி இன்னும் உத்தமமாய் மாறி உன்னுடைய ஊழியங்கள் இன்னும் அதிகரித்து உன்னுடைய மகிமை இன்னும் பெரிதாய் மாறினால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு இன்னும் நற்சீர் உண்டாக செய்வேன். If your blessings are increased and if your character is changed and if your works are more than the beginning and if your glory is increased, then the Lord says that you're better, I will do better unto you than at your beginnings. உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் இன்னும் நான் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். I will do better unto you than at your beginnings. நீ இந்த ஆசீர்வாதத்துக்கு தெய்வீகத்துக்கு நல்ல குணங்களுக்கு பங்காளியாய் மாற உன்னை ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய நிலவரம் மகிமையாய் மாறும். If you yield yourself for the blessings, for the character and for the works of God, then your latter end will be more glorious. தேவனுடைய ஆலயத்தை முந்தின சீருக்கு கொண்டு வாருங்கள். You bring back the first estate of the temple of God. கர்த்தர் அதை கொண்டு வர வாஞ்சிக்கிறார். The Lord desires to bring you to it. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். And I will do better unto you than at your beginnings. எத்தனை பேர் இப்படி ஒரு முன்னிலைமை கேடுள்ளதா பின்னிலைமை கேடுள்ளதாய் மாறாமல் பின்னிலைமை மகிமையுள்ளதாய் மாற வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want your latter end not to be worse but to be better than the beginning? அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து பாதுகாத்து பராமரித்து நம்முடைய ஓட்டத்தை முடித்தால், like this, if we should preserve our lives and lead our lives and finish our race, நமக்குள்ள முந்தின ஆதாம் இருக்க மாட்டான், பிந்தின ஆதாம் நம்மை உயிர்ப்பிப்பார். The former Adam will not be found in us, but the latter Adam will revive us. நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சரீரம் போய்விடும், ஆவிக்குரிய சரீரம் நமக்குள்ளே உண்டாகும். The natural body will go out from us and the spiritual body will be formed. 1 கொரிந்தியர் 15 பார்க்கும் பொழுது 1 Corinthians chapter 15 45 46 47 நீங்க இத படித்துக் கொள்ளலாம். verses 45 46 and 47 you can read this. முந்தின மனுஷன், the first man, முந்தின ஆதாம், first Adam, பிந்தின ஆதாம், and the latter Adam, பிந்தின மனுஷன், and the latter man, முந்தின சரீரம், the first body, பிந்தின சரீரம், and the latter body. இப்படி வித்தியாசங்கள் அங்க அழகாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Like this, differentiations are depicted here. ஆவிக்குரிய ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். The natural body will be buried. அது முந்தினது, அது விதைச்சிருவார். And firstly they will sow it. ஆனா பிந்தின சரீரம் ஆவிக்குரியம், அது எழுந்திருக்கும். But the latter body which is spiritual will raise up. 44 வசனத்துல ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஏன்னா ஜென்ம சரீரம் முந்தினது, அது விதைக்கப்படட்டும். ஆவிக்குரிய சரீரம் நமக்குள்ள இருக்கிறது எழும்ப ஆரம்பிக்கும். Verse 44 it is said, it is sown a natural body, it is raised in a spiritual body, because the natural body in us should be buried and the spiritual body should be raised. எத்தனை பேர் உங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மகிமையாய் மாற வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want your latter end should be better than the former? உத்தமமாய் மாற எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want your latter end should be upright? ஆசீர்வாதமாய் மாற எத்தனை பேர் How many வாஞ்சிக்கிறீர்கள்? of you want it to be blessed? அதிகமாய் மாற எத்தனை பேர் How வாஞ்சிக்கிறீர்கள்? many of you want it to be an increase? அப்படி வாஞ்சித்தால் கண்களை மூடுவோம், If you desire, close your eyes. முழங்கால் படியிடுவோம், Let's kneel down. தேவனுடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். Let us yield ourselves into the hands of the Lord. நம்முடைய வாழ்க்கை கொடிதாய் அல்ல, மகிமையாய் மாறட்டும். Our end should be more glorious. எல்லாரும் தாழ்த்துவோம். Let us all humble ourselves. ஆண்டவருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் முழங்கால் படியிட்டு வேத வசனங்களிலே அந்த வெளிச்சத்திலே நம்மை நிறுத்தி பார்ப்போம். For sometimes let's kneel down and see ourselves in the light of the word of God. வாருங்கள், கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் என்ற ஒரு அழைப்பு இருக்கிறது. About one calling we say that come let us walk in the light. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடப்போம். Let us walk in the light of the Lord. அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நின்று நம்மை சரி பார்ப்போம். Let us stand in the light of the word of God and rectify ourselves. உன்னுடைய முன்னிலைமை எப்படி இருந்தாலும் சரி, பின்னிலைமை மகிமையாய் மாற தேவன் வாஞ்சிக்கிறார். However your former status, the Lord desires to make your latter end to be glorious. ஆண்டவரே என்னுடைய பின்னிலைமை மகிமையாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். All those who say, Lord, let my latter end should be glorious, you submit yourselves in the hands of the Lord. பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். The Lord who is blessing your latter end is in our midst.
ரூத்தினுடைய பிந்தின நற்குணத்தை உத்தமமாய் மாற்றினவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். The Lord who counted the latter end of Ruth being more glorious is in our midst. சபையினுடைய கிரியைகளை முந்தின கிரியைகளை காட்டிலும் அதிகமான கிரியை உண்டு பண்ணினவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். The Lord who created the works of the church to be more than the beginning is in our midst. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாய் மாற்றுகிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். The Lord who is making of the glory of the house of God, which is in the latter state to be more than in the former, is in our midst. எத்தனை பேர் அவருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many of you are going to yield yourselves into that hands? கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Close the eyes and kneel down. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மை நடுங்குவோம். Let us fear before the word of God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord wants to bless us. நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை மகிமையாய் மாற்றுகிற தேவனுடைய கரங்களிலே, உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிற கர்த்தருடைய கரங்களிலே நம்மை சமர்ப்பிப்போம். Let us yield ourselves into the hands of the Lord who is forming the latter end to be more glorious and making better our end at the beginnings. அன்றைக்கு யோபுக்குள்ளே நடந்த கிரியை, the work which happened in Job, அந்த ரூத்துக்குள்ளே நடந்த கிரியை, the work which happened in Ruth, அந்த ஆலயத்துக்குள்ளே நடந்த கிரியை, the work which happened in the house of God, அந்த தியேத்திரா சபைக்குள்ளே நடந்த கிரியை, the works which happened in the church of Thyatira. எனக்குள் எங்களுக்குள் நிரப்பியும் என்று ஒப்புக்கொடுங்கள். Lord, let it happen in me and in us. கர்த்தர் அந்த கிரியை அவர்களுக்குள்ளே அவைகளுக்குள்ளே நடப்பித்தவர், நமக்குள்ளே எனக்குள்ளே நடப்பிக்க முடியாய் ஒப்பு கொடுப்போம். The Lord who did his works in them is able to work in us and in me. முதலாவது ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, என்னுடைய பழைய அந்த ஏமாத்திய எத்து சுபாவம் எனக்குள்ள எந்த சூழ்நிலை சாகுற வரைக்கும் வரவே கூடாது. என்னை விட்டு புறப்பட்டு போன சத்துரு பிசாசு, என் குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, சந்ததியை விட்டு, ஊழியத்தை விட்டு போன ஆவி எந்த சூழ்நிலையிலும் உள்ள வரக்கூடாது. ஆண்டவரே, நான் அறிக்கை செய்து விட்ட பாவம் என் வாழ்நாள்ல ஒருபோது எனக்குள் வரக்கூடாது. அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் கைகளை வைத்துங்க பார்க்கலாம். என்னை விட்டு வெளியே போன ஆவி எனக்குள் திரும்ப எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. என்னை விட்டு வெளியே போன ஏமாத்து சுபாவங்கள் எனக்குள்ள திரும்பி வரக்கூடாது. நான் அறிக்கை செய்த பாவம் எனக்குள்ள திரும்பி வரக்கூடாது. என்னை விட்டு வெளியே போனதான பிசாசு, வியாதி, பொல்லாத ஆவி, எந்த வல்லமையும் ஆசீர்வாத குறைவுகள் எனக்குள்ள திரும்பி வரவே கூடாது. இந்த ஆவியும் திரும்பி வரக்கூடாது. எந்த வியாதியும் திரும்ப வரக்கூடாது. எந்த போராட்டமும் திரும்பி வரக்கூடாது. எந்த கொடிய சுபாவமும் திரும்பி வரக்கூடாது. அறிக்கை செய்த எந்த பாவமும் திரும்பி வரக்கூடாது. சரியா ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவியெல்லாம் ஓடி இன்றையோட ஒரு முடிவுக்கு வரட்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, என்னுடைய நிலைமை இப்பொழுது தற்போது இருக்கிற நிலைமையை காட்டிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உள்ளவனாய் நான் மாற வேண்டும். நான் முன்பு இதுவரை நான் செய்த ஊழியத்தில் நான் திருப்தி அடைந்து விட்டேன். மன்னியும் ஆண்டவரே, இன்னும் நான் எவ்வளவோ ஊழியம் செய்ய வேண்டியிருக்கிறது. என்னுடைய கிரியைகள், ஊழியங்கள் இன்னும் அதிகமாக எனக்குள்ளே மாற்றி தாரும். அல்லேலூயா. இன்னும் என்னுடைய கேரக்டர்ல ஒரு பெரிய விருத்தி உண்டாகட்டும் சுவாமி. என்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் என் சரீரத்தில் ஒரு பரிசுத்தத்தின் வேலையை, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் மாற்றினவர் என் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய், என் ஊழியம் முழுவதும் தெய்வீகமாய் மாற்றும். நல்லா ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதிலா ஒரு கிருபையை தருவார், ஒரு அபிஷேகத்தை தருவார், ஒரு வல்லமை தருவார், ஒரு வாக்குத்தத்தம் தருவார், ஒரு பலன் தருவார். தபாலிமானா சபஹானி ஆராதினா रे मेघालियाना सबना रातो. हालेलुया, हालेलुया. रे कबानिया रबानिया रबकतुना. ஆமென். நீங்க வேணா இந்த தேவனுடைய வார்த்தை வெறுமையா திரும்பாதுங்கிறதுக்கு நீங்களே சாட்சியாய் மாற போகிறதை நீங்களே உணர போகிறீர்கள். நீ சரியா ஒப்பு கொடுத்து ஒரு கிருபை கிடைச்சதுன்னா உன் கேரக்டர்ல ஒரு பெரிய மாற்றம், உன் சரீரத்தில் ஒரு பெரிய பரிசுத்தம், அல்லேலூயா, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், உன் ஊழியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம். ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனத்துக்குள் மறைந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நமக்கு தேவையான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய நிலைமையை மகிமையாய் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம்.